கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே திறவுகோல் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களை மலையின் மீது அழைத்து சென்று அங்கு சீஷர்களோடு பேசின வார்த்தைகளிலே ஒன்று இந்த வார்த்தை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசிகளுக்குள்ளே இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் சுத்தமாய் இருக்குமானால் அவன் பாக்கியவான். ஆங்கிலத்திலே blessed people என்று சொல்லப்படுகிறது. அவன் பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் தேவனை தரிசிக்க முடியும், யார் தேவனை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை தரிசிக்க முடிகிறதா? அல்லது இதுவரையில் நான் இயேசுவை தரிசித்ததே இல்லை, இயேசுவை பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் கொடுத்துட்டார். என்ன ஸ்டெப் அப்படின்னா ரட்சிப்பு. பரிசுத்தம் ஆவதற்கு முதல் ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா ரட்சிப்பு. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி அவருடைய பரிசுத்தத்தினாலே முதலாவது கழுவுகிறார், இரண்டாவது வார்த்தையினாலே கழுவுகிறார், மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே கழுவுகிறார். இப்படி பல விதத்திலே நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இருதயத்தில் இருக்கக்கூடிய கரை திரை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரை போல மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவருடைய விருப்பம், சித்தமாக இருக்கிறது. தெசலோனிக்கேயர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது சொல்லுகிறார். தெசலோனிக்கேயர்ல வாசிப்போம். தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன சொன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? இருதயத்திலே பரிசுத்தம் வேண்டும். ஆமென் சொல்லாம நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சு போயிட்டு நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்ந்து அப்படி சொன்னா அது பரிசுத்தம் கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களே பாக்கியவான்கள். இருதயத்தை சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். இருதயத்தை சுத்தம் செய்வது யார் என்று சொன்னால் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தராக இருப்பதனாலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கரத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
20 3 வசனங்களை வாசிக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கு 7:20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வர்க்கங்களும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் சொல்லாம இதுல எது இருக்குது சரியா, சிலது இல்லாம இருக்கலாம், ஒரு சிலது இருக்கலாம். இதுல எது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கவுண்டர் செக் பண்ணணும். இதுல என்ன சொல்றாரு, இருதயத்திலிருந்து என்ன வருது? பொல்லாத சிந்தைகள், விபச்சாரம், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கள், தூஷணம், பெருமை, மதிகேடு. இதெல்லாம் இங்கே வருது. நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எது இருந்தாலும் அறிக்கை சென்று வெளியே எடுத்துட்டு வந்துடும். இதை எடுக்கிற அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எது எப்படி இருக்குங்க கேட்டோம்னா, பரிசுத்தம் இல்லாமல் கரை தரையோடு இறுதி இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில இறுதி பரிசுத்தம் அடைந்த பிறகுதான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் இறுதி எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்ற ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறார். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே. பாருங்க எவ்வளவு நித்தம், ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நித்தமும் பொல்லாதவனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்போ நித்தமும் பொல்லாதவனாய் இருக்கிறது என்று கர்த்தர் அவர் கண்டு என்று சொல்லுகிறார். அப்போ உன் இருதயம் எப்படி இருக்குது என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயத்தை பார்க்க, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை உள்ளே இருந்தவர்களை ஆராயக்கூடிய தேவன். உள்ளே இருக்கிறவர்களை ஆண்டவர் அறிந்த தேவன் என்ன செய்கிறார் சொன்னா, உன் இருதயத்தை நினைவுகளை அறிந்து அவர் உன் இருதயம் எப்படி இருக்குது என்பதை பார்க்கிறார். எனவே அவருக்கு முன்பாக நம் இருதயம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சில காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் எப்போ அந்த இருதயம் போச்சு, அது ஏன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நினைவுகள் ஏன் பொல்லாதவர்களா ஆனது, எப்போதிலிருந்து ஆனது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 8 சொல்றாரு. 21 பாருங்க, 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சகிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி எப்போ தொடங்கி சிறு வயது தொடங்கி பொல்லாதவர்களாய் இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து பொல்லாதவர்களாய் மாறி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சிறு வயது முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இருதயம் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே பொல்லாதவர்களாய் இருப்பதனாலே அந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். பொல்லாத இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கழுவி அந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக, கர்த்தர் வந்து வாசம் செய்யக்கூடிய இருதயமாக, வேதம் சொல்லுகிறது இருதயமே நான் வாசம் செய்யக்கூடிய ஆலயம் என்று சொல்லுகிறார். உன் இருதயம் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நாளிலே விரும்பக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், சிறு வயது முதல் கொண்டு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அந்த இருதயத்துல திருக்குள்ளது கேடுவது மாத்திரமல்ல, அந்த கெட்டு போய் இருக்கிறது. பொல்லாதவைகள் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது? இருதயம் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. அப்ப சிறு வயது முதல் கொண்டு பொல்லாதவர்களாய் இருப்பதனாலே அந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சிந்தை போல, அவருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் மாற வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? 1 சாமுவேல் 25:37 1 சாமுவேல் 25:37 பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு
அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். என்னாச்சு? இருதயம் பொல்லாத இருதயம் தான் அவன் இருதயம் செத்து போகுது. அப்போ செத்து போன இருதயத்தை தான், செத்து போன ஆத்மாவை தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது நோக்கம் என்ன? அவன் இருதயம் எப்படி இருக்கிறது? அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து என்று சொல்லப்படுது. செத்து என்ன? மரிச்சு போச்சு. இருதயம் மரித்த நிலையிலே இருக்கிறது. பாவம் இருந்த ஆத்மா, பாவம் இருந்த ஆத்மா சாகும். அப்போ அந்த செத்து போன ஆத்மாவை போல இருக்கிறது. ஏன் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா உள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. அந்த பாவம் இருப்பதனாலே இருதயம் செத்து போகிறது. இருதயம் செத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு? எப்படி செத்து போன இருதயம் எப்படி இருக்குது? கல்லை போல ஆனான். கல் ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணுங்க கேட்க மாட்டாங்க. என்னதான் அட்வைஸ் பண்ணுங்க, என்னதான் சத்தியத்தை சொல்லுங்க, என்னதான் சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்டா கூட அவங்க இருதயம் மாறவே மாறாது. ஏன் தெரியுங்களா? அவங்க இருதயம் கல்லாய் போச்சு, கல்லை போல மாறி போச்சு. அந்த கல்லை போல மாறின இருதயத்தை ஆண்டவர் உடைத்து என்ன செய்கிறார்? நொறுக்கி போட்டு உனக்கு சரியான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த இருதயம் சாகிறதுக்கு, செத்து போவதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் காரணம் இருக்கணும். இந்த இருதயம் செத்து போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ரோமர் எழுதியிருக்கும். அங்கே 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ரோமர் 1:21. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இப்ப பாத்துக்கணும்னா உணர்வில்லாத அவருடைய இருதயம், உணர்வற்ற யாருக்கு உணர்வு இருக்காது? மரித்த சரீரத்துக்கு உணர்வு இருக்காது. ஆமே. அப்போ இவங்க ஏன் உணர்வற்றவர்களா இருக்கிறார்கள்? ஏன் அந்த நிலைமை வந்தது என்று சொன்னால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வேடரானார்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை புகழ வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய இருதயம் என்ன ஆகிறது சொன்னா வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயமா மாறிடும். அப்போ உணர்வில்லாத இருதயம் ஏன் மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இப்போ செத்த இருதயத்தை போல மாறி விடுகிறது. ஆமே. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பாருங்க, 22ஆம் வசனம். அவர்கள் தங்களை சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது முக்கியமான காரியம். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை, உண்மையான தேவனை துதிக்க முடியவில்லை, உண்மையான தேவனை ஆராதிக்க முடியவில்லை, உண்மையான தேவனை போற்றி புகழ முடியவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில என்ன நடக்கிறது சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா வழியில் போகி அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் மனுஷனை தேவர்களை போல மாற்றுகிறார். எதை இது பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க, மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக கடவுளை மாற்றுகிறார். ஆமே. போகும்போதே என்ன பண்ணுவாங்க? கடவுளை வழியில போகும்போதே கும்பிட்டு போவான். எங்க கோயில் இருந்து அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா உணர்வில்லாத இருதயம், இருளடைந்த இருதயம். அந்த இருள்ல இருக்கிறதுனால ஒளியா இருக்கக்கூடிய இயேசு அவங்களுக்குள்ள வர இல்லை. ஒளியா இயேசு இருப்பார். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும், வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், அவனுடைய முகம் பிரகாசமா இருக்கும். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அவருடைய உள்ளத்திலே உணர்வில்லாமல் இருப்பதனாலே அவருடைய இருதயம் எல்லாமே எப்படி இருக்கு? இருளா
வேதம் சொல்லுகிறது. அப்போ இருளடைந்த இருதயத்திலே ஆண்டவர் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் ஒரு ஒளியை கொடுக்கிறார், ஜீவ ஒளியை கொடுக்கிறார். என்ன ஒளி? ஜீவ ஒளியை கொடுக்கிறார். அந்த ஜீவ ஒளியை கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஜீவ ஒளியா இருக்கக்கூடிய இயேசு உனக்குள்ளே வரக்கூடிய நேரத்திலே அவர் உனக்குள்ளே வந்து ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 1:9 சொல்கிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்தான் மெய்யான ஒளி, அவர்தான் நம்மை பிரகாசிக்க செய்யக்கூடிய தேவன். இறுதியில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை உள்ளே அழைக்க வேண்டும். உன் உள்ளத்திலும் சிந்தையிலும் இருக்கக்கூடிய பாவங்களை கழுவி, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி, அந்த பாவங்கள் அற நீ என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்திலே உன் இருதயத்திலே இயேசு வந்து வாசம் செய்வார். அதுதான் அபிஷேகம். உன் இருதயத்துக்குள்ளே இன்னைக்கு இயேசு வராரோ அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ளே இயேசு வருவாரானா, தேற்றரவாரனா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரக்கூடிய நேரத்திலே அவர் சகல சத்தியத்திலும் உள்ளும் உன்னை போதித்து நடத்துவார். ஆமென். அவர் போதித்து நடத்துவார். உன் இதயத்துக்குள்ளே இயேசு வரக்கூடிய நேரத்திலே சத்தியத்துக்குள்ளே உன்னை போதித்து நடத்துவார். அவர் உள்ளே வந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன் இதயத்தை செவ்வைப்படுத்தி உன் இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாவற்றையும் கழுவி அவருடைய இருதய நம்முடைய இருதயத்தை அவருடைய வாசஸ்தலமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லாம அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3:12 சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? எபிரேயர் 10:22 வாசிப்போம். 10:22 எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அப்ப இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ள உண்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் உள்ள உண்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும். உண்மையுள்ள இருதயம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது. ஆமென். சொல்லாம அது எப்படி என்ன கொடுக்கிறது? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது. உண்மையுள்ள இருதயம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது. இப்போ உனக்குள்ளே உண்மை இருக்குமானால், உண்மையாய் நீ இயேசுவை பின்பற்றுவாயானால், ஒரு இருதயத்துக்குள்ளே உண்மை இருக்குமானால், சிந்தைக்குள்ளே உண்மை இருக்குமானால், அது என்ன செய்கிறது சொன்னால் அங்கே கழுவப்படக்கூடிய தெளிக்கப்படக்கூடிய அந்த வசந்த வாசகம் வேண்டும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். துர்மனசாட்சி நீங்க சொன்னா தெளிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் கழுவப்பட வேண்டும். எது என்ன பண்ணணும்? தெளிக்கப்படுதல் என்ன அர்த்தம்? இருதயம் கழுவப்பட வேண்டும். இருதயத்தை கழுவப்பட்டால்தான் அந்த இருதயம் என்ன ஆகும்? பரிசுத்தம் அடைந்து அந்த தேவனுடைய இருதயத்தை போல மாறும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் தேவனுடைய தெளிக்கப்பட்டு கழுவப்பட்ட பிறகு சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் சுத்த இருதயத்தால் கழுவப்பட்ட சரீரம். ஆமே. அதுதான் ஞானஸ்தானம். சுத்த தண்ணீரினால் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட அந்த எல்லாம் சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்ன? நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் அது? என்ன விசுவாசம்? என்ன சொல்ல முடியுமா? நமக்குள்ளே விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குது? என்ன விசுவாசம்? மார்க் 16:14 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார் சொல்றாரு. என்ன விசுவாசம் அது? எது மேல விசுவாசம் வைக்கணும்? யார் மேல விசுவாசம் வைக்கணும்? சொல்லுங்க. யார் மேல விசுவாசம் வைக்கணும்? எதுக்கு விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இயேசு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். நம்ம ஞானஸ்தானத்துடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஏன்? நாம் பாவத்துக்கு மறித்து, ஜென்ம சரீரத்துக்கு மறித்து, உலகத்துக்கு மறித்து, எல்லாவற்றுக்கும் மறித்து நாம் என்ன செய்கிறோம்? தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணுகிறோம். அது என்ன கேட்டீங்கன்னா, மறித்த சரீரத்தை, ஜென்ம சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுகிறோம். ஜென்ம சுபாவத்தை அடக்கம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, பாவ வாழ்க்கையை, இவ்வளவு நாள் வாழ்ந்த பாவ வாழ்க்கை, இவ்வளவு நாட்கள் வாழ்ந்த ஆண்டவருக்கு பிடிப்பில்லாத வாழ்க்கை நான் என்ன செய்கிறேன்? அடக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு மறித்த சரீரத்தை அடக்கம் செய்வதை போல நாம் அந்த சாயலாக நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். எங்க? தண்ணிக்குள்ளே. இல்லையா சொல்லாம தண்ணிக்குள்ளே அடக்கம் செய்யப்படுகிறோம். தண்ணிக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் வெளியே வரக்கூடிய நேரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாம இப்ப வெளியே வந்துட்டேன். இப்போ ஜீவிக்கிறது யாருக்காக சொன்னா, உலகத்துக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, என் மனுஷர்களுக்காக அல்ல, இயேசுக்காக நான் ஜீவிக்கிறேன். இனி வாழறது நான் இல்லை, வாழறது கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறேன். மரிச்சாச்சு. மரிச்ச சரித்திரம் இனிமேல் எனக்கு ஜீவியம் கிடையாது. நான் ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிப்பதனாலே நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்றேன்? பிழைத்துக் கொண்டு இருக்கிறேன். பிழைத்துக் கொண்டு இருப்பது கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன். உலகத்துக்காக அல்ல, உலக இனத்தின் பந்துகளுக்காக அல்ல, எனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் பிழைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. அப்படி அது மாத்திரமல்ல, அதே எபிரேயர்ல 3:12 சொன்னார் பாருங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இந்த இருதயம் பார்த்தா எப்படிப்பட்ட இருதயம்? எப்படிப்பட்ட இருதயம்? அவிசுவாசம் வரக்கூடிய நேரத்துல என்ன செய்யறது? தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசம், உனக்குள்ளே அவிசுவாசம் வருகிறது, உனக்குள்ளே பொல்லாத இருதயம் வருகிறது. உனக்குள்ளே வந்த இந்த காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் பாருங்க, அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? பொல்லாத இருதயம் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொல்லாத இருதயத்தை களைத்து போட வேண்டும். அப்படி சொல்லாம பொல்லாத இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைத்து போட வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத இருதயத்தை நாம் அங்கே பாருங்க, பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உனக்கு நமக்குள்ளே பொல்லாத இருதயம் இருக்குதா? வாயில உட்கார மாட்டோம். தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விசுவாசம் உள்ள அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்குதா? பாருங்க, அவிசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? விசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? அவிசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு கர்த்தர் தான் நம்பி இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனா ஜெபம் எல்லாம் கர்த்தர் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க ஆனா கர்த்தர் நம்பி இருக்க மாட்டாங்க. யார் நம்பி இருப்பாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, மனுஷன் தேடி போவாங்க. நீ ஜெபம் பண்ணா என்ன செய்யணும்? கர்த்தர் தான் நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்த்து நீ யாருக்காக நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவர் வந்து உதவி செய்யும் வரை நீ காத்திருக்கணும். ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணி என்ன பண்றோம்? மனுஷன் தேடி போறோம். அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? மனுஷன் தேடி போறோம். அது விசுவாசம் இல்லை. உன் விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்குமானா ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா நீ காத்துக்கிட்டு இருக்கணும். உன் உதவி கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வர பருவத்துக்கு நேரம் கண்களை ஏறுன்னு சொல்லிட்டு ஏறுட்டேன். இப்போ ஒத்தாசை அனுப்புவாரா அனுப்பமாட்டாரா? அனுப்புவாரா அனுப்பமாட்டாரா? அனுப்புவார். அப்போ அது வரையில வந்து என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சொந்த முயற்சி வேலை பண்றோம், மாம்ச முயற்சி வேலை பண்றோம்.
அந்த மாம்ச முயற்சி பண்றது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அந்த மாம்ச முயற்சி பண்ண அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் கை விட்டுருவார். நீ முயற்சி பண்ணலாம், ஏதாவது உதவி கிடைக்கும், ஆனா முழு உதவி உன்னால பெற முடியாது. கொஞ்சம் சொற்ப உதவி பெற முடியும். இது என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவரத்துல விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றோம், வாயில சொல்றோம், ஆனா இருதயம் எங்க இருக்குது? மனுஷன் மேல. நம்பிக்கை யார் மேல இருக்குது? மனுஷன் மேல இருக்குது. நம்பிக்கை வந்து இயேசு மேல இல்லை. அப்ப இயேசு மேல முழு நம்பிக்கை உனக்கு இருக்குமானா உன் இருதயம் யாரை நம்பி இருக்கணும்? இயேசுவை மட்டும் தான் நம்பி இருக்கணும். ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எனக்கு அனுப்புவார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானா, ஆண்டவரே நான் உடனே நான் விண்ணப்பம் பண்ணிருக்கேன், இந்த விண்ணப்பத்தை வாய்க்க செய்ய நீ வல்லவனாய் இருக்கிறேன். ஒரே வசனத்தை வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 22, 23 வாசிக்கல. மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மலை, பெரிய மலை, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னாக்கா இது ஆகும் என்று நீ விசுவாசித்து சொன்னா கண்டிப்பா அது போகும். போகுமா? போகுமா? இவ்வளவு பெரிய மலையாச்சு, எந்த மலை நம்ம சொன்னா போகுமா?